கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியார் என் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன சார் கேள்விகளை ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிருவோம். வெள்ளிக்கிழமை நல்லபடியாக ஆரம்பிங்க. ஓகே சார். முதல் கேள்வி லால்குடியிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்குறாங்க. நேர்மையானவர் என்று பெயர் பெற்ற தருமபுரி கரூர் மாநகராட்சி ஆணையர் ஹேமலதாவை 2 நாட்களில் மாற்றம் செய்துள்ளதே தமிழக அரசு. நேர்மையா இருந்த மாற்றம் பண்ணுவாங்களோ? பண்ணாம யாரை கேட்டு நேர்மையாக இருக்கீங்க? எங்கள் திராவிட அரசியலுடைய அந்த தாத்பரியமே அந்த பாரம்பரியமே புரியாமல் நீங்கள் பாட்டில் நேர்மையாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு எங்களுக்கென்று திமுக ஆட்சிக்கென்று ஒரு திராவிட ஆட்சிக்கென்று ஒரு பெருமை இல்லையா? அந்த பெருமையை குலைக்கும் அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா அந்த ஏமலதான்னு அவங்க மாநகராட்சி ஆணையர் கமிஷனர்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க முதல்ல சோளிங்கரில் இருந்திருக்காங்க. இந்த சோளிங்கரில் அவங்களுக்கும் ஒரு திமுக நிர்வாகிக்கும் தகராறு. என்ன தகராறுனா, இந்த அம்மா நேர்மையாக இருக்காங்க, அவர் பணம் வசூல் பண்ணணுங்கிறாரு, விடமாட்டேங்கிறாங்க. சோளிங்கர்லேருந்து இவங்களை ஸ்ரீபெரும்புதூருக்கு மாற்றுறாங்க. அந்த திமுக நிர்வாகி சொல்லி ஸ்ரீபெரும்புதூரில் போனோடனே அங்கே உள்ள திமுக ஆட்கள் ஐயோ இந்த அம்மாவை கொண்டு இங்கே போட்டிங்களே, காசு வாங்க விடாத இது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை அவங்க போய் பேச வேண்டிய இடத்துல பேசி ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து தருமபுரி மாவட்டத்தில் அரூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அரூருக்கு கொண்டு மாற்றுறாங்க. இந்த அரூரில் அது வரைக்கும் யாரோ அந்த மாநகராட்சி கமிஷனர் போஸ்ட் காலியாக இருக்கும்போது அந்த மாவட்ட ஆட்சியர் என்னமோ அவரே கூடுதல் இதில் அந்த மாநகராட்சி சேர்த்து கவனிக்கிறார். அதாவது இடைக்கால இதுவாக கூடுதல் பணியில் இந்த அம்மாவை கொண்டு போய் அரூரில் போட்டாங்க. சோளிங்கர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து தருமபுரி, அரூரில் சரி இவ்வளோ நாள் கூடுதல் பொறுப்பில் இருந்தார் அவர். அவருடைய வேலை இருக்குது, ஆட்சியர் அவர் வேலையை பார்க்கட்டும்னு சொல்லி இவரை போட்டாங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல. 2 நாள் 3 நாளுக்குள்ள மறுபடியும் அரூரில் அங்கிருந்து தூக்கி எங்கே போட்டாங்க? சோளிங்கருக்கு. மறுபடியும் சோளிங்கர், ஸ்ரீபெரும்புதூர், அரூர், பேக் டு சோளிங்கர். இந்த சரி இவங்களுக்கு பதிலாக அங்கே யாரையாவது போட்டால் கூட, அரூரில் யாரையாவது போட்டால் அது கூட 2 நாளுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி மாற்றுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? வழக்கமாக கேட்டால் நிர்வாக ரீதியிலன்னு சொல்லுவாங்க. என்ன நிர்வாக ரீதியில்? இந்த அம்மா போய் சேர்றதுக்கே ஒரு நாள் அவங்க காலி பண்ணிட்டு அங்கே போய் ஒரு வீடு ஆக்குப்பை பண்ணி அந்த வீட்டில் பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இடத்துக்கு, இது ஒரு அராஜகம் இல்லையா? நிர்வாகத்தில் குளறுபடின்னு சொல்றதை விட ஒரு அராஜகம்னே சொல்லணும். ஏன்னா குளறுபடிங்கிறது ஏதோ தவறுகள் தான் குளறுபடி. இது வேண்டுமென்றே செய்வது தெரியாதா? 2 நாளில் ஒருத்தர் மாற்றும் போது அதனால் அவங்களுக்கு பசங்க இருக்கலாம், அவங்களுக்கு படிக்கிற வயசில் பசங்க இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இப்போ என்னன்னா மறுபடியும் அந்த மாவட்ட ஆட்சியரை கூடுதல் பொறுப்பில் போட்டாங்க. ஆக அரூருக்கு நிலையான மாநகராட்சி ஆணையரும் இப்போதைக்கு போடல. இது மேல் போடலாம், அது வேறு விஷயம். அப்போ இந்த அம்மா மறுபடியும் சோளிங்கருக்கு வந்திருக்காங்க. இது வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார், இப்போ தான் அவர் என்னமோ ஒரு கெல்கர் என்னமோ பேர், அவர் பேர் மறந்துட்டார், விஜய் கெல்கர் என்னமோ பேர். அவர் அவருடைய வாழ்க்கையில் இப்போ தான் அவர் ரிட்டையர் ஆனார். 60 பதவி பூர்ணத்துவம் பெற்று 60 வயதாகி அவர் கிட்டத்தட்ட 57 முறையோ 58 முறையோ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்லேயும் அவர் 6 மாதத்துக்கு மேலே இருந்ததா வரலாறே இல்லை. ஏன்னு கேட்டால் அவ்வளவு அப்பழுக்கற்ற நேர்மை. இவரை போட்டவனே அங்கே இருக்கிறவங்களாம் புஷ்ஷுன்னு அரசியல்வாதி. நான் கட்சி சார்பு இல்லாமல் சொல்கிறேன், இது வட இந்தியாலேயே அவங்க அச்சோ இந்த ஆளை கொண்டு போட்டாங்களே, நம்ம பொழப்பு கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லி நாளேருந்தே இவர் தூக்கிறதுக்கு என்ன வழியோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு அங்கே இந்த கீழே உள்ள அதிகாரிகளே இருப்பாங்க, அவெல்லாம் கரெக்டாக ஒன்றா சேர்ந்து ஒரு சிண்டிகேட்டு போட்டு ஏதோ ஒன்று பண்ணி இவரை மாற்றி விட்ருவாங்க. அவர் 57 முறை அவர் ஒரு ஸ்டேஜில் அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க நான் போகும்போதே 24 மணி நேரத்தில் பொட்டியை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு எங்கே போடுறாங்களோ போகிறதுக்கு ரெடியாக தான் நான் போகிறேன். பழக்கமாயிடுச்சு எனக்கு.
எனக்கு வந்து அதனால் இதனால் என்னுடைய நேர்மையை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இல்லை. இல்லை இப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் மக்களுக்கு பணி செய்ய முடியாதுன்னு. அதை நான் உணர்றதை விட அரசு தானே உணரணும்னு அவர் கேட்டார். அதே நிலைமையில தான் இந்த ஏமலதா இருக்காங்க. நேர்மையாக இருப்பதால் என்னன்னா, நேர்மையாக இருப்பவர்களுக்கு எப்போவுமே நான் கூட ஒரு 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 தமாஷாக சொல்வது, அதாவது 4 பேருக்கு நல்லது செய்கிறவங்க, நல்ல வழி காட்டுறவங்களுக்கு எது இடம்னு கேட்டால் நடுத்தெரு தான், நடு ரோடு தான். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாருங்கள், 4 பக்கமும் ஐயா அப்படி போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு நல்ல வழி காமிக்கிறார், சரியான வழியை காமிக்கிறார். அவருக்கு எங்கே இடம்? நடு, நிழல் கூட கிடையாது, உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கிடையாது. இதுதான் வந்து நேர்மையான அதிகாரிகளுக்கு, அது ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எந்தவித அதிகாரிகளுக்கோ இந்தியாவில், குறிப்பாக நாம் வாழும் தமிழ்நாட்டில் இதுதான் நிலைமை. அப்போது திராவிடம் அப்படின்னால், நீங்கள் வந்து குட் அப்படின்னால் அதுக்கு எதிர்ப்பதம் இங்கிலீஷில் வந்து பேட், தமிழில் நன்மை அப்படின்னா தீமை, திராவிடம் நேர்மை, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து தர்மராஜ் கேட்கிறார், ராகுல் காந்திக்கும் நோபல் பரிசு கேட்கிறதே காங்கிரஸ் கட்சி. அது ஏன் கேட்குறீங்க? ரொம்ப இந்த நோபல் பரிசு பெரிய தொல்லையா போச்சு. ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு நான் 7 போர் நிறுத்தினேங்கிறாரு. எண்ணி பார்த்தா 7 போர் எங்க நடந்துச்சுன்னே தெரியல. முதல்ல நான் தான் அந்த போரை நிறுத்தினேன், இந்த போரை நிறுத்தினேன், கொஞ்சம் விட்டா 1ஆம் உலக போர் நான் தான் நிறுத்தினேன், 2ஆம் உலக போர் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லுவார் போல இருக்கு. அவர் சொல்லி மகாபாரதத்திலேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து ஆரம்பிப்பாருன்னு தெரியல. அது அவர் தான் சொன்னார். கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கல. வெனிசூலாவில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவே இப்போ சர்ச்சை. அவங்க ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்கள்னு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தால் என்ன தப்பு? நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனம் இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளில் 2 பக்கமும் தவறுகளும் இருக்குது, 2 பக்கமும் நியாயங்களும் இருக்குது. நம்ம அரசியல் நிலை எடுக்கிறவங்க வந்து நியாயங்களை பொறுத்து எடுக்கணுமே தவிர கண்மூடித்தனமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும். இப்போது உலகத்திலேயே வந்து பாலஸ்தீனத்தை வந்து முதலாக தனி நாடாக அங்கீகரித்த நாடு இந்தியா. எந்த இஸ்லாமிய நாடும் இல்லை, இந்தியா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் மோடி அரசு, பாஜக என்கிற மோடி அரசும் பாலஸ்தீனத்தை ஆதரித்து தான் வந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் இஸ்ரேலை எதிர்க்கவில்லை. இஸ்ரேல் வந்து ஹமாஸில் வந்து சில அத்துமீறல்களை செய்யும் பொழுது, இப்போ கூட போன வாரம் கூட பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஜெய்சங்கர் அவர்கள், இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட இவர்கள் வந்து இஸ்ரேல் இந்த விஷயத்தில் தவறு, அதாவது இஸ்ரேல் செய்வதெல்லாம் சரி, இவங்க ஹமாஸ் செய்வதெல்லாம் தவறு, இப்படியெல்லாம் போகாமல் அந்தந்த கிட்டத்தட்ட நம்ம லெவலில் இருக்காங்க. நமக்கு எந்த கட்சியும் ஒரு கட்சி, அதனால தான் எந்த கட்சிக்காரனும் எல்லாரும் நம்மளோட நண்பர்கள், எல்லாரும் நமக்கு எதிரிகள். ஏன்னா நம்ம வந்து கருத்தை தான் பார்க்குறோமே தவிர யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கல. அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் நோபல் பரிசு கேட்கிறாங்க. நோபல் பரிசு ராகுல் காந்திக்கு எதுக்கு இந்த பேங்காக்கு பட்டாயா இத்தாலிலாம் அடிக்கடி போயிட்டு வர்றாரு? ஜனநாயகத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. அதாவது ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடுகிறார். ஜனநாயகம்னா நம்ம நாட்டில் இருக்க ஜனநாயகம். அதான் நான் கூட விஜய் பட ஜனநாயகம்னு சொல்றீங்களன்னு நினைச்சிட்டேன். அது தெரியல, ஒரு காலம் அது ஏதாவது இருந்தா கூட இருக்கலாம். ஆனா இப்ப இருக்காது. இப்பதான் அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அதனால செட் ஆயிருக்கும். அது ஒரு ஜனநாயகம் படத்தை ஓடுறதுக்கு அவங்களே ராகுல் காந்தியே வந்து கூட முதல் ஷோ பார்க்கறதுக்கு கூட அவர் வந்தாலும், ப்ரிவியூ பார்க்கறதுக்கு கூட வந்தாலும் வருவார். இல்லை என்ன சொல்ற, அதாவது இவர் என்ன ஜனநாயகம்? ஏதாவது முக்கியமான ஒரு நாட்டில் ஒரு நிகழ்வு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது, இப்போதான் சிதம்பரம் போட்டு உடைச்சிருக்காரு நம்ம சீனா தானா. இதில் 2008 வந்து அஜ்மல் கசாப்லாம் வந்து வந்தபோது அமெரிக்கா வந்து தடுத்துருச்சு பாகிஸ்தான் பேரில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ இவரும் அமைச்சராக இல்லை, அப்போ இவரும் அமைச்சராக தானே இருந்தார். ஆமாம், ஒரு சீனியர் அமைச்சராக இருந்தார். சொல்ல வேண்டியதானே பிரதமர் மன்மோகன் சிங்கிட்ட, இல்லை சோனியா காந்தி சொல்ல வேண்டியதானே? அந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவராக இருந்தார். இப்போவாச்சும் உடச்சு விட்டாரு இந்த உண்மையை. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு மேட்டரும் ஒன்றும் அதே மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து இந்த இது பிந்தரன்வாலா, அதாவது தங்க கோயில், பொற்கோயில் இதில் வந்து அமிர்தசரஸில் வந்து உள்ளே நுழைந்தது வந்து தவறு, அதுதான் இந்திரா காந்தியே வந்து கொலை செய்யும் அளவுக்கு ஆகிவிட்டது. இனியாக கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு லேட்டாக வருது. என்னைக்கோ சொல்ல வேண்டிய டேலகை 25-30 வருஷம் கழிச்சு சொல்கிறது. எதனால் சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு காலம் ஒரு பேரில் 10, 18, 19 வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தீவிரமடைகிற சமயத்தில் எதுக்கும் இப்படி சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா.
அது தெரியல. அது 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 காங்கிரஸுக்குள்ளேயே அது கொஞ்சம் கலகலப்பு வேறு மாதிரி வந்திருக்கு. இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாரு, அவர் எந்த ஊருக்கு போனார், எங்கே வராரு, 245 தடவை சமீப இந்த பல வருடங்களில் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போயிருக்கார். அதில் 70 தடவை வந்து ரகசியமாக சென்றிருக்கிறார். எங்கே என்று சொல்லாமல் சிஆர்பிஎஃப்லேருந்தே அவருக்கு இசட் செக்யூரிட்டி கொடுக்குறவங்களே எங்கே ஏதுன்னு சொல்லாமல் இவர் பாட்டில் எங்களுக்கே தெரியாமல் வெளியே எங்களையும் விட்டுட்டு போயிடுறாரு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்களே பதில் சொல்லணும்லாம் வந்து அவருக்கு கடிதமே எழுதியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்திக்கு நோபல் பரிசு. இதோட ஒரு பெரிய ஜோக் சொல்கிறேன் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு அது பார்த்ததுலேருந்து ஷாக் ஆகி எனக்கு வந்து உடம்பே முடியல, உடம்புலாம் விடன்னு ஆடுது. உதயநிதி ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறாரு. அது நோபல் பரிசு இல்லை வேற என்னமா? அது எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்களும் விடன்னு ஆடுவீங்க. எதுக்கு சார்? நாட்டில் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணதுக்கா? இங்கிருந்து தனியாக அவர் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் பிரதம மந்திரி போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தார், மோடியை. ஞாபகம் இருக்கா? இந்த டிஷர்ட்லாம் போட்டு திமுக அந்த இளைஞர் அணி அடையாளம்லாம் போட்டு போனார். ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் வகையில் வந்து போயிட்டு வந்தார். அப்போ போன போது தனியாக போயிட்டு வந்தார், கூட யாரையும் கூப்பிட்டு போகல. துணிச்சலா யாரை? பிரதமரை பார்க்கறதுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து 2 வார்த்தை சொன்னார் தைரியமாக. யார்கிட்ட? இந்த நாட்டின் பிரதமரை பார்த்து, நீட் தேவையில்லை, நீட் தேர்வு. சரி. அவர் வந்து உடனே சொன்னாராம், இல்லைங்க அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது உச்சநீதிமன்றமே வந்து எல்லாம் ஓகே பண்ணிடுச்சு, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இது மத்திய அரசின் கையில் இல்லை, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் முடிவானது, இறுதியான தீர்ப்பு, இதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது மத்திய அரசும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு யாராவது இருந்தால் அப்படியே விட்டு வந்திருப்பாங்களாம். அவர் வந்து இதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்தாராம். யாருக்கு? மோடிக்கு. இவ்வளோ ரகசியம் நடந்திருக்கு, வெளியில் நமக்கெல்லாம் தெரியல பாருங்க, தமிழ்நாட்டில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருக்கு. அவர் சொல்கிறார் அமைச்சர். ஆமாம், ரைட்டு. இதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணுங்கிறார். தனியாக போய் பிரதமரை இப்போ நான் கூட தான் 2017 அவர் குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது நான் போய் அவரை பேட்டி கண்டுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேட்டி போட்டு பத்திரிகையில் என்னோட பத்திரிகைலாம் போட்டேன். தனியாக தான் போனேன். நான் ஒன்றும் துணைக்கு என்ன கூட ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு போனேன்னா இல்லை யாரை கூப்பிட்டு போனேன் இல்லை. அதே மாதிரி வந்து நான் வாஜ்பாய் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். இந்தோனேஷியாவில் மெகாவதி சுகர்ணோபுத்திரி அவர்களுக்கு நான் கௌரவ ஆலோசகராக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் அப்துல் கலாம் அவர்களோடு 2 முறை வந்து நேரடியாக உட்கார்ந்து உரையாடும் அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்காக உங்களுக்கு கொடுக்க முடியாது சார், எங்கள் தலைவருக்கு தான். இல்லைங்க, இப்போ போனாராம், நீட்டு தேர்வு ரத்து பண்ணணும்னு 2 வார்த்தையிலேயே சொல்லிட்டாராம். இவருக்கு ஹிந்தி தெரியுமா? இவருக்கு ஹிந்தி தெரியுமா? இல்லை, நீட் தேர்வு ரத்துனா அவருக்கு வந்து தமிழில் சொல்கிறதுக்கு பக்கத்தில் யாராவது இருந்திருப்பாங்க. அப்படி. ஆமாம், நம்ம எதுக்கு அந்த மாதிரி ஹிந்தி எல்லாம் பேசி நமக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? 2வது இன்னொரு மொழியை நம்ம துன்புறுத்தக்கூடாது. இல்லை, துன்புறுத்தக்கூடாது, அது கூடாது. அதனால் வந்து ஏன்னா நம்ம அதே மொழியை வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில், நம்ம குடும்ப பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறோம்ல, அப்போ அந்த மொழியை போய் நம்ம துன்புறுத்தலாமா? நியாயம் இல்லை. அதனால் வந்து அவர் போய் 2 வார்த்தையில் கேட்டாராம். அவர் வந்து இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுன்னாராம். நான் விட்டுற போகிறதில்ல, சட்டபூர்வமாக எதிர்கொண்டேன். அவர் போய் எனக்கு தெரிஞ்சு பிரதமரை பார்த்துட்டு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2 வருஷம் இருக்கும் சுமாராக. இது வரைக்கும் ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்ட வேண்டியது. இந்த தீர்மானத்தை கவர்னர்கிட்ட அமிச்சா அவர் வாங்கி அவர் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு ஓரமாக அடுக்கி வச்சிடறாரு அவர். ஏன்னா இது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு உச்ச நீதிமன்றமே முடிவு செய்த விஷயத்த நீங்க மறுபடியும் தீர்மானம் போடுறேன்னு சொல்லி நீங்க இனிமேல் செவ்வாய் கிரகத்தில் திமுக தான் ஆட்சி புரியும், அது ஒரு தீர்மானம் போட்டு கவர்னர் அமைச்சிட்டு கவர்னர் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. என்ன பதில் சொல்லுவாரு? செவ்வாய் கிரகத்துக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இதுக்கெல்லாம் நோபல் பரிசு கேட்கறாங்கன்னா இது நம்ம சிரிக்க மாட்டாங்க நம்மளை பார்த்து. அந்த உணர்ச்சியே இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த யார் எந்த அமைச்சர் அரசியல்வாதி பேசினாரோ அவர் வந்து உதயநிதி உதயநிதி காலில் எப்படி விழவேணும்னு போய் துடிக்கிறாங்களோ அது மாதிரி அவரை பாராட்டுவது அவரது காதில் விழ வேண்டும் என்றும் இவர்கள் துடிக்கிறார். ஒன்று காலில் விழணும், இல்லை காதில் விழணும், இல்லை 2. இப்படியாவது நல்ல பேர் வாங்கி நம்ம பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும்னு இந்த நோபல் பரிசுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம புதுப்பேட்டையில் போய் ஒரு 10 வாயின் வந்து இந்த மாதிரி கேட்குறோம். ராகுல் காந்திக்கு 1, உதயநிதிக்கு 1 வேணா சொல்லுங்க,
நான் என்னால் முடிஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி அரவிந்தனுக்கு ஒன்று கொடுத்துருவோம். எனக்கு இது வச்சிங்களேன் அப்போ சும்மா ஏன்னா 10 வாங்கினா ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன் பாருங்க. ஓகே சார். அடுத்ததாக வாடிப்பட்டியிலிருந்து வள்ளிக்கண்ணியன் கேட்கிறார், வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக 1.5 கோடி பெற்ற வழக்கில் மனிதநேய கட்சி தலைவருக்கு கீழமை நீதிமன்றம் ஓராண்டு சிறை தண்டனை விதித்ததை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தும் பல மாதங்களாக ஜவஹர்லா காவல்துறை கைது செய்யாதது ஏன்? அது மனிதநேய தலைவர் நம்ம ஜவஹர்லா அவர் ஏதோ அந்த ஃபெமா FEMA அந்த வெளிநாட்டு செலாவணி அந்த சட்டப்படி 1.5 கோடி ரூபா உள்ளே வந்ததை வந்து மறைத்து இல்லை தகவல் தராமல் இருந்தது கீழமை கோர்ட்டில் அவருக்கு சிறை தண்டனை. அது கிரிமினல் குற்றம். அதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி 7 மாதங்கள் ஆகிவிட்டன. நார்மலாக உறுதிப்படுத்தினா அடுத்த நாளே கைது பண்ணிவிடுவாங்க. 7 மாதமாக கைது பண்ணவில்லை. அவர் ஒரு காலம் ஏதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்றிருந்து அதுக்கு தடை வாங்கியிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆமாம், சட்டமுறைப்படி அதுவும் போகலை. ஆனால் 7 மாதமாக கைது பண்ணவில்லை. இப்போ தேர்தல் வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேர்தல் வரும்பொழுது போய் இஸ்லாமியர்களோட ஓட்டை பகைச்சிப்பாங்களா? அப்போது நான் திருப்பி சொல்கிறதெல்லாம் திமுக அல்லது திமுக கூட்டணியில் இருந்தால் நீங்கள் எந்த குற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம். யாரும் கைது பண்ண போவது கிடையாது. ஞானசேகரன்ல ஆரம்பிச்சு கிட்னி திருட்டில் முறைச்சு பார்க்குற வரைக்கும் நீங்க எல்லா ஆக மொத்தம் திமுக அல்லது திமுக கூட்டணியில் இருந்தால் எந்த தலைவரோ தொண்டரோ நிர்வாகியோ சார்பானவரோ எந்த பாலியல் குற்றமோ ரவுடிசமோ வேற கொலை குற்றமோ எந்த கொள்ளை குற்றமோ ஊழல் குற்றமோ சொத்து கவிப்பு குற்றமோ எல்லா குற்றம் இவர்கள் இந்தியன் பீனல் கோட் அல்லது இன்னைக்கு BNS சொல்லக்கூடிய அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது திமுகனா திமுக கூட்டணி. இவர்களுக்கு இந்த இந்திய நாட்டு சட்டம் எதுவுமே செல்லாது. இவர்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள், அதை கடந்தவர்கள். அதற்கு இது ஒரு உதாரணம். நமக்கு ஜவஹர்லா பேர்ல நமக்கு ஒன்றும் அது ஒன்றும் அது கசப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இதையே எல்லாருக்கும் செய்வீங்களா? இந்த ரிலாக்ஸேஷன் விதிவிலக்கு எல்லாருக்கும் உண்டா? இல்லை மதத்தின் அடிப்படையிலா? ஒன்று அரசியல் அடிப்படையிலா கூட்டணி, இன்னொன்று மதத்தின். ரெண்டுமே தவறு. இது தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொன்னாலே திமுக தான் முதல்ல வரும். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து சங்கரலிங்கம் கேட்கிறார். இந்த கேள்வி நான் சரியா படிச்சிடுறேன், இல்லை நீங்க என்னைய கிண்டல் பண்ணுவீங்க. உத்திர கோச மங்கை என்பதை உத்திர சோக மங்கை என்று படிக்கும் தமிழக முதல்வர் தமிழ் இனியும் பிழைக்க வழி உண்டா? மகாகவி பாரதி பின்னால இப்படி ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வலிப்பட்டு எழுதினார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உத்தரகோச மங்கைங்கிறது அருமையான கோயிலுங்க. ராமநாதபுரம் சிவகங்கை அந்த பகுதியில் இருக்கு. மிக புராதனமான கோயில். அங்கே மரகத லிங்கம்னு ஒன்று இருக்கு. மரகத லிங்கம்ங்கிறது நடராஜர் ரூபத்தில், சிவலிங்க ரூபத்தில் இல்லாமல் சிவன் நடராஜர், நம்ம தில்லை சிதம்பரம் நடராஜர், அதுவே ஃபுல்லாக மரகதம், பச்சை மரகதம், அதான் அந்த இதில் சொல்லுவாங்க எமரால்டுன்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 3000-4000 கோடி ரூபா இன்னைக்கு சந்தை மதிப்பு. அது வெள்ளக்காரங்காலத்தில் இல்லை அந்த மோலாயர்கள் கொள்ளையடிக்க அந்த விக்கிரகத்தெல்லாம் கொள்ளையடிச்சிடறாங்கன்னும் போது என்ன பண்ணாங்க, அப்போவே சேஃபாக அதுக்கு ஃபுல்லாக சந்தனம் பூச்சிட்டாங்க. அப்போ அது மரகதம்னு தெரியாது. அந்த பழக்கம் இன்னும் விடாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரம் ஆதிரை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும் அந்த சந்தனத்தை களைந்து விட்டு நிஜ ரூபத்தில் அப்படியே அந்த பச்சை கலரில் அந்த மரகதம் பச்சை அது தரிசனம் உண்டு, பூஜைகள் உண்டு. மறுநாளைக்கு மறுபடியும் சந்தனம் பூச்சிடுவாங்க அடுத்த வருஷம் வரைக்கும், ஒரு வருஷம். இது அந்த வெள்ளக்காரன் காலத்தில் ஏதோ ஒரு மோலாயர் காலத்தில் ஆரம்பித்த பழக்கம் அப்படியே அது தொடர்ந்து வருகிறது. அங்கே மிக ஒரு யாழி மாதிரி இருக்கும், அதோடைய வாயில் ஒரு மணி மாதிரி இருக்கும். அந்த மணி நீங்கள் கையால் உருட்டலாம், உங்களால் எடுக்க முடியாது. கல்லில் பண்ணது எப்படி கல்லில் அப்படி உள்ளுக்குள்ளே பண்ண முடியுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே அபூர்வமான விஷயங்கள். பல கோயில்கள் அந்த மாதிரி இருக்கு. அதில் ஒன்று உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையில் ஒரு தடவை நான் போனபோது ஒரு போர்டு போட்டுருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னால் போனபோது ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மெக்கா எனப்படும், மெக்கானா அங்கே மெக்கா சவுதி அரேபியா,
அது ஒரு காலத்தில் மக்கீஸ்வரம் என்ற சிவன் கோயிலாக இருந்ததாக சில வரலாற்று தகவல்கள் உண்டு. நம்ம எந்த சர்ச்சைக்குள்ளேயும் போகாமல் அப்படி இருந்ததாக அப்படின்னு சொல்லுவோம். அந்த மக்கீஸ்வரத்துக்கு அங்கிருந்து சுரங்கம் இருந்ததாக அங்கே ஒரு போர்டு இருந்தது, இங்கே இருந்து கடலுக்கு அடியில். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பல சுரங்கங்கள் இருக்குது. இந்த கால்வாயெல்லாம், இந்த கழிவுநீர் கால்வாய், குடிநீர் கால்வாயெல்லாம் தோண்டும் போது பார்த்தா சோழர்கள் காலத்து ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இந்த கோயில் வழியாக தான் வந்து சுரங்கமே கட்டுறாங்க. ராஜா வந்து மார்வேஷத்தில் போய் அந்த ஊரில் போய் பார்க்குறாருன்னா அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் அங்கே போய் பார்த்துட்டு டப்புன்னு வந்து ராத்திரி காலையில் வந்துடுவார். நம்ம எம்ஜிஆர் படத்தில் வர்ற மாதிரி, மார்வேஷத்தில் வர்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு இருந்தது என்ற ஒரு தகவல் இருந்தது. நான் அப்போ தமிழக அரசியல் பத்திரிகை வரும்போது நான் வந்து ரொம்ப முக்கியமாக அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இப்படி வந்ததுன்னு போட்டு அந்த பத்திரிகையுடைய அந்த கோயிலுடைய விவரங்கள்லாம் போட்டேன். அடுத்த மாதம் என்னுடைய நிருபர் கூப்பிட்டு சொல்லார், சார் அதை ஏன் சார் நீங்கள் வந்து ஃபோட்டோவாக போட்டிங்க உங்கள் கட்டுரையில், என்னென்ன HRNCயில் வந்து அந்த போர்டை எடுத்துட்டாங்க சார், அது வந்து இஸ்லாமியர்களுடைய மனதை புண்படுத்தும்னு. சரி விடுங்க, இது மத அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த உத்தர கோச மங்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பெருமை. பெருமை மிக்க பல கோயில்களில் தஞ்சாவூர் கோயில் எப்படி பெருமைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உத்தரகோச மங்கை, அதை உத்தர சோக மங்கைன்னு படிக்கிறார், எழுதி கொடுத்தது அவர். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அவர் கலைஞர் வந்து அவருடைய தமிழ் உச்சரிப்பு, தமிழ் வளம், அவருடைய தமிழ் அறிவெல்லாம் பார்த்துட்டு இது உத்தர சோகம் இல்லை, இது புத்தர சோகம் என்று சொல்லி முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக செங்கத்திலிருந்து தரணிதரன் கேட்கிறார், காலை உணவு திட்ட பணியில் உள்ள பெண்களுக்கு 2 மாதமாக சம்பளம் இல்லையாமே. போக்குவரத்துல இல்ல, தூய்மை பணியாளர்கள் எதுலதான் சார் அப்ப இருக்கு? எதுலதான் இருக்கு? எம்எல்ஏக்களுக்கு மட்டும் சம்பள உயர்வா? எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு, அவங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் கரெக்டா வந்துருக்கு. என்ன ரொம்ப அதே மாதிரி கடன்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு, அது எப்படி ஏறுதுன்னே தெரியல. அதான் எனக்கு புரியல, சம்பளம் கொடுக்க முடியல, கடன் ஏறுது. ஆமா, இப்போ வந்து நீங்க வந்து இவங்க வந்து இந்த காலை உணவு திட்டம், நீங்க சாதாரணமா போய் எங்க வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யறாங்க, ஒரு 2-3 மணி நேரம் காலையில வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு போறாங்க, யாரோ வந்து செய்யறாங்க, ஏறத்தாழ ஒரு 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். சில பேர் 4000 கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3000லேருந்து 5000ங்கிறது ஒரு ரேஞ்சு. அவங்க பார்க்குற வேலை 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், சில பேர் 1.5 மணி. இது ஏறத்தாழ 3 மணி நேரம் வேலை. இது காலையில் 1100 ரூபா தான் சம்பளம் அரசு. ஒரு தனியார் வந்து 5000 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல அரசு கொடுக்கக்கூடிய மிக குறைந்த சம்பளம் 1100. இந்த 1100 ரூபாயும் 2 மாசமா கொடுக்கல. எப்படிங்க அவங்க வந்து 1100 ரூபாயில எப்படி காலம் தள்ளுவாங்கங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இந்த 1100 ரூபாய் கூட உங்களால் வந்து இந்த அந்த 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 காலை அந்த உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டத்தில் வந்து பண்ணாதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. என்னத்தை காலை உணவுக்கு வந்து பசங்க வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து அதை பரிமாறுறவங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கலன்னா, அடுத்த 2 மாதம் இன்னும் கொடுக்கலன்னா அவங்க வரமாட்டாங்க. வரலைன்னா அது அவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது. அதை வெளியில் தெரியாது. அதை எவனாவது ஒரு நிருபரோ இல்லை யாராவது ஒருத்தர் சொன்னான்னா அவனை வந்து உங்கள் உள்ளூர் திமுக நிர்வாகியை வச்சு மிரட்டுவீங்க, அடிப்பீங்க. இதுதானே தூய்மை பணியாளர்களுக்கு அது தனியாருக்கு அமுச்சு விட்ருவீங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இப்படி எல்லா அப்புறம் கேட்டால் ஃபாக்ஸ்கான் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது, இங்கேருந்து விட்டுட்டு போன எவ்வளோ பேர் தொழிற்சாலைகள்லாம் நம்ம பட்டியல் போட்டு கேட்குறோமா? இப்போ முதல்வர் போயிட்டு வந்தார், ஏதோ 15,000 கோடி ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில்னு போயிட்டு வந்து 1 மாதம் 2 மாதம் ஆச்சு இல்லை, MOU கைது போட்டாங்களா? ஏதாவது அடிக்கல் நாட்டிட்டாங்களா? இல்லவே இல்லை. நான் 3 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு வந்ததே, துபாயில் தனி விமானம் வச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கே அதுவே இன்னும் இது வரைக்கும் பலன் தரவில்லை. இப்படி இந்த வெறும் வெற்றி விளம்பர அரசியல் மட்டும் பண்ணிட்டு உங்களால் ஒரு 1100 ரூபா, அதுவே கட்ட சம்பளம், நியாயமான சம்பளம் இல்லை, அதையும் 2 மாசமா கொடுக்கலன்னா நீங்கள் 2 மாதம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 மாதம் கொடுத்தாதான் வீட்டில் உல கொதிக்கும். உல கொதிக்கும். அது இருந்தாலே எவ்வளோ தூரம் கொதிக்கும், எவ்வளோ தூரம் முடியும் தெரியல. இப்படி ஒரு மோசமான அரசை நடத்திக்கிட்டு விளம்பரம் பாருங்க. இன்னைக்கு பார்க்குறேன், யாரோ ஒரு பெண்மணிக்கு வந்து அவர்கள் ஒரு தனிப்பட்ட பெண்மணி, நம்ம தனியார் என்பதால் விவரங்கள் வேண்டாம், பத்திரிகையில் முழுப்பக்க விளம்பரம். கலைமாமணி விருதுக்கு வந்து அவங்க வந்து பக்தி சமாஜ், ஏதோ ஒரு பக்தி சமாஜில் அவங்க பேச்சாளர்,
அவங்களுக்கு கலைமாமணி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஒன்றும் இல்லை, கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு முழுப்பக்க விளம்பரம் நன்றி சொல்லி. சத்தியமாக அந்த அம்மா வந்து இது வரைக்கும் நம்ம ரொம்ப பெருசாக கேள்விப்படாத அந்த வகையில் ஒரு கால் சொற்பொழிவு கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு தெரியல. அதாவது ஒரு பெரிய புள்ளி முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு அவர்களுக்கு வசதி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆமாம். அப்போ அந்த முழுப்பக்க விளம்பரம், அதுவும் வந்து என்னமோ ஒரு பக்தி சமாஜ், இந்து பக்தி சமாஜ் இப்போ போடும்போதே என்ன, இந்த இந்துக்களோட ஓட்டை குறி வச்சு இந்த அம்மாவுக்கு கலைமாமணி கொடுத்து, அந்த அம்மா வந்து அதற்கு தகுதி உள்ளவராகவே இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை, கொடுத்துட்டு அந்த முழுப்பக்க விளம்பரம், அந்த முழுப்பக்க விளம்பரம் ஒரு பத்திரிகையில் அப்படின்னு சொன்னால் பல லட்சங்கள் ஆகும், குறைந்தது 10 லட்சமாவது ஆகும் முழு பக்கம். முதல்வர் அது பறித்து கொடுக்குற மாதிரி பெருசா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. எதுக்காக சொல்றேன்னா, இவன் வந்து அதை வந்து, அதாவது இந்த விளம்பர அரசியலில் தான் இருக்காங்களே தவிர, கண்டிப்பாக அது யாரோ ஒரு திமுக நிர்வாகி தான் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கணும். அந்த கலைமாமணி வாங்கின அந்த அம்மா செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து திமுக நிர்வாகிகிட்ட இருக்கிற பணமும் அரசுக்கு இருக்கிற பணமும் ஒன்றாண்ணா, அதுதானே இது. மக்கள்கிட்டேருந்து அரசுகிட்டேருந்து திமுக அல்லது திமுக நிர்வாகம், குடும்பம், இப்படி தானே ரூட்டு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க. 1100 ரூபாயை வந்து அட்லீஸ்ட் அதை ஏற்றலைன்னா கூட கரெக்டாக கொடுத்து தொலையலாமே. அதுதான் வந்து இது மக்களுக்கான அரசு என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக இது இல்லை. இது வந்து ஒரே ஒரு குடும்பத்திற்கான அரசு என்பதை மறுபடியும் நிரூபிக்கிறார்கள். அடுத்ததாக பண்ணைக்காட்டில் இருந்து சாரலதா கேட்கிறாங்க, அமைச்சர் ஐ பெரியசாமியின் கருத்து குப்பை என்று திட்டுகிறாரே கார்த்திக் சிதம்பரம். இல்லை, அது ஏன் திட்டுறாரு கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ஐ பெரியசாமி வந்து எங்கேயோ வேடசந்தூர்லேயே எங்கேயோ ஒரு கல்யாணத்தில் போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணத்தில் போய் பேசியிருக்காரு. திமுக காரங்களாம் எந்த ஏழை வீட்டில் கல்யாணம் ஆனாலும் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க, ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ்காரங்க, நீங்கள் வந்து பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவாங்க. எதுக்கு அவருக்கு வேண்டாத வம்பு, எதுக்கு காங்கிரஸ் வம்புக்கு இழுத்தாருன்னு தெரியல. இதில் தமாஷ் என்னன்னா, அந்த திருமண மேடையில் அக்கா ஜோதிமணி அவர்களும் உட்காந்துருக்காங்க. அவங்க வாயே திறக்கல, மறுத்தே பேசலை. அவங்க எப்போ திமுக இல்லை அதிகாரபூர்வமாக எப்போ சேர்ந்தாங்கன்னு தெரியல. அதான் மறந்துருப்பாங்க, இருக்கமா இல்லை, அதாவது மனதளவில் அங்கே திமுக பக்கம் இருக்கலாம், பட் அதிகாரபூர்வமாக எப்போ சேர்ந்தாங்கன்னு தெரியல. இந்த மேடையில் அப்படி ஒரு அமைச்சர் பேசும்போது மறுத்து பேச வேண்டாமா? அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? நாங்கள் அங்கேயே மரியாதையாக கேட்கலாம். அமைச்சர்ன்றதுனால சண்டை போடணும்னு சொல்லலை, மறுதளித்து பேசலாமே. அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். இதைத்தான் வந்து கார்த்தி சிதம்பரம், அவர் கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர், காங்கிரஸுக்குள்ள அது பல குழுக்களில் உள்ளதில் அவர் வந்து ஐ பெரியசாமி பேசியது குப்பை, அதாவது காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசியது குப்பைங்கிறாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸில் வந்து திமுகவிற்கு எதிர்ப்பானவர்கள் வந்து கொஞ்சம் வலுப்பெற்று வருகிறார்கள். ராஜேஷ்குமார், கே.எஸ். அழகிரி, கார்த்தி சிதம்பரம் போன்ற தலைவர்கள். செல்வ பெருந்தகை வந்து ஏதோ அப்பப்போ பலவீனமான குரலில் மியாவுன்னு திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு தவிர, இவங்க குரல் தான் வந்து அதிகமாக கேட்குது. தேசிய அளவிலும் அவர் சோடங்கரா அவர்லாம் வந்து இந்த எதிர்ப்பு குரலை தான் வந்து அதிகமாக பொருட்படுத்துவதாக தெரிகிறது. இப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1975, அதாவது 67 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. 69 அண்ணா அவர்கள் இறந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த 75 இந்த மாதிரி சமயத்தில் இந்த நெருக்கடி நிலைமையெல்லாம் அதை ஒட்டி வந்தது. அந்த சமயத்தில் வந்து மேயராக இருந்த மேயர் சிட்டிபாபு அவர்கள் வந்து இந்த மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார். அப்போது ஸ்டாலின் அவர்களும் மிசா சட்டத்தில் தான் உள்ளே சென்றார் என்று ஒரு தரப்பினரும், இல்லை அவர் வேறு ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக போனார், அதை மிசா சட்டம் என்று அது சொல்லப்பட்டது என்று இன்னொரு தரப்பினர், பட்டியலில் பெயரே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அது தமாஷாவோட சொல்லுவாங்க. அது மிஸ்ஸால போனார்னு ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியல, நமக்கு தெரியாது அந்த விஷயம்லாம். நம்மள்ட்ட யார் சொல்கிறாங்க, அது ரைட்டு. ஆக அந்த மேயர் சிட்டிபாபு அவர்கள் திமுக வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. 75 நம்ம வெளியிட்டிருக்காரு. அந்த அதாவது 47 to 69 வரலாறு. 47
49 to 67 நினைக்கிறேன். 49 தான் திமுக உருவாச்சு, திகாவிலிருந்து பிரிஞ்சு. அதிலிருந்து அந்த ஆட்சிக்கு வந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வரலாறு. சிட்டி பாபு மேயராக இருந்தவர், அந்த காலத்தில் ஒரு திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி. அதில் எழுதும்போது என்வி நடராஜன் அவருடைய கூட்டத்தில் அப்போ வந்து காங்கிரஸ் இந்த பக்கம் திமுக, அப்போ பாஜக கிடையாது, அதிமுக கிடையாது. அந்த 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 காலகட்டங்களில் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் பிரிஞ்ச அதிமுகங்கிறது பின்னால். அப்போ அவர் எழுதும்போது காங்கிரஸ் தான் எதிரி திமுகவிற்கு, நேரடி எதிரி காங்கிரஸ் வர்சஸ் திமுக. அவங்க ஆட்சியில் 67 வரைக்கும் இருந்தாங்க, இவங்க அதுக்கப்புறம் வந்தாங்க. அப்போ அந்த புக்கில் எழுதும்போது என்வி நடராஜனோட கூட்டத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள் கல்லெறிந்தார்கள். அதுக்கப்புறம் கோட்டூரில், இன்னைக்கு கோட்டூருங்கிறது இன்னைக்கு அதான் கோட்டூர்புரம், இந்த கோட்டூரில் கலைஞர் கருணாநிதி அவர்களை கொலை செய்ய காமராஜர் நாடார் தலைமையிலான காங்கிரஸ் சதி செய்தது, முயற்சி செய்தது, கொலை முயற்சி செய்தது இப்படின்னு எழுதியிருக்கார். இந்த செய்தியில் உண்மையாடான இந்த குடமுருட்டி குண்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குடமுருட்டின்னு ஒரு இடத்துல குண்டு இருந்தது, அது வந்து என்னோட உயிருக்காக விளைக்கப்பட்ட குண்டு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்குனார், ஒரு அனுதாப அலை ஒன்று உண்டாக்கு. கடைசியில் பார்த்தா அது குண்டே இல்லை, ஏதோ ஒரு வேறு ஏதோ ஐட்டம் உருண்டையாக இருந்திருக்கு, குண்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் வந்து டால்மியாபுரம்னு பேர் மாற்றுறது வந்து அது வந்து பேர் மாற்றக்கூடாது, கள்ளக்குடிங்கிற பேரை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேரை வந்து டால்மியாபுரம். அவன் டால்மியான்ற அந்த சிமெண்ட்ஸ் வச்சதுனால அவன் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கே பணம் ஸ்பான்சர் பண்ணான். அதனால் மத்திய அரசு வந்து அப்பா அவர் பணம் கொடுத்தாரு, அதனால் அவர் பேர் வச்சுட்டு போங்கன்னு சொல்லி அது வழக்கமாக சொல்லிட்டாங்க அப்போ இருந்த அரசு, காங்கிரஸ் அரசு. அப்போது அவர் அப்போ தான் வழக்கமாக வந்து ரயிலில் தலையை வச்சார், உயிரை பணையம் வைத்து. அது குட்ஸு ஷண்டிங் போகிற ரயில் லைனு, அங்கே ரயிலே வராது. இப்போ இந்த பேசஞ்சர் இல்லை, இந்த குட்ஸு லூப் லைனில் போய் இந்த ஷண்டிங் போகிற லைனு அதில் வந்து அவ்வளவாக வராது. களியாக இருக்கிற சமயம் பார்த்து தலையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி உள்ள ஒரு தினசரி பத்திரிகையில் வந்து போட்டுக்கிட்டாரு. அதோட கண்ணதாசெல்லாம் போய் வருத்தப்பட்டார் அண்ணாகிட்ட அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இன்னொரு விழாவில் வந்து அண்ணா வந்து இவருக்கு கலைஞருக்கு வந்து ஒரு மோதிரம் போட்டு விட்டார் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் கலைவாணர் அரங்கத்தில் இருக்கும்போது. கண்ணதாசன் போய் ஏங்க கஷ்டப்பட்டு போஸ்டர் ஓட்டிகிட்டு தெருவாக போய் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நானும் ஈவிகே சம்பத்தெல்லாம், ஆனால் நீங்கள் கருணாநிதிக்கு வந்து மோதிரம் போட்டு விட்றீங்க அப்படின்னு கேட்டபோது அண்ணா சொன்னார், எனக்கு என்னப்பா வந்துச்சு, நீயே ஒரு விழா ஏற்பாடு பண்ணி, நீயே இன்விடேஷன் அடி, நீயே மோதிரம் வாங்கி என் கையில் கொடு, என்கிட்ட வந்து விழாவில் கூப்பிட்டு நான் வந்து போட்டு விட்றேன்னாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி வந்து நான் எதுக்கு சொல்லுவேன்னா, இந்த மேயர் சிட்டி பாபுடைய புத்தகத்தில் காங்கிரஸ் வந்து கருணாநிதியை கொல்வது, காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கருணாநிதியை கொல்வதற்கு கொலை முயற்சி சதி செய்தது கோட்டூரில் நீ எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த என்வி நடராஜன் இதில் கல் அடித்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு அதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க. அப்போ இந்திரா காந்தி அதே வந்து இந்திரா காந்தி வந்து மதுரையில் வந்து அவங்க வந்து இது திமுக காரங்க கல் எடுத்து அடித்து ரத்தம் வந்தபோது கருணாநிதி கிட்ட கேட்டபோது அம்மையாருக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும்னு சொன்னதெல்லாம் வந்து வரலாற்று ஏடுகளில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் அந்த நேருவின் மகளோட மருமகள் கிட்ட போய் நம்ம பையனுக்காக வந்து பையனுக்கு வந்து மத்திய அரசு அமைச்சர் பதவியும் பொண்ணை வந்து திகார் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் நம்ம கெஞ்சினதெல்லாம் சரித்திரம். இதெல்லாம் சரி. இப்போ இதில் என்ன முக்கியம்னா, இதெல்லாம் பழைய கதை. என்ன சார் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறார்? இப்போ 2025 திமுக இளைஞர் அணி இந்த புத்தகத்தை மறுபதிப்பு செய்கிறது. இதான் செய்தி. மறுபடியும் சிட்டி பாபுடைய புத்தகத்தை ஐயோ அப்போ அதில் அந்த கல்லை வெட்டி எரிஞ்சது காமராஜர் நாடார் தலைமையில் காங்கிரஸ் வந்து கருணாநிதியை கொலை செய்ய முயன்று, இது செய்தி, அந்த செய்தி தகவல்லாம் உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா புத்தகத்தில் இருக்கு, அந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த புத்தகத்தை 20 வருடங்கள் கழித்து இன்னைக்கு யாரு திமுக இளைஞரணின்னு யாரு உங்களுக்கு கண்ட்ரோல்னு தெரியும், இவங்க வந்து மறுபதிப்பு செய்யறாங்க. அப்ப தெரியும்ல இது காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை. அந்த செய்தியில உண்மையா இல்லையா அதை தாண்டி விடுவோம், ஏன்னா அது என்னைக்கோ நடந்தது, உண்மையா இல்லையான்னு தெரியாது. இந்த குடமுருட்டி
டால்மியாபுரத்தில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாக இருந்திருக்குமா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஊகிக்க முடிகிறது, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் எழுதப்பட்டது, அந்த புத்தகத்தை 20 வருடம் கழித்து இப்போ வந்து மறுபதிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ புரியுதா கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஏன் கோபம் வருதுன்னு, குப்பைன்னு அவர் ஏன் வந்து ஐ பெரியசாமியை சொல்றாருன்னு. இதுதான் எல்லாமே லிங்க் ஆகுது. இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்துதான் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் இப்பொழுது உள்ளுக்குள்ள அந்த கோல்டு வார்னு சொல்லுவாங்க. ஒரு கோல்டு வார், ஒரு பனிப்போர் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக. அது தாவேகாவோட வரவுனால இந்த பனிப்போர் இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அடுத்ததாக கன்னியாகுமரியிலிருந்து நரேந்திரன் கேட்கிறார். தூத்துக்குடி ஏரல் பகுதியில் பட்டப்பகலில் கடையில் நுழைந்து கத்தியை காட்டி அங்கிருந்த பெண்மணியின் தாலிச்செயினை பறித்து சென்ற சிறுவர்கள், தமிழனை தலைகுனிய விடமாட்டேன் என்ற முதல்வர் எங்கே? அவர் அங்கேயே தான் இருக்காரு. அவர் எங்க போறாரு? இவன் தான் செயினை பறிச்சுட்டு ஓடுறான். ஆமா, அதாவது எல்லா ஆட்சியிலுமே குற்ற சம்பவங்கள்ங்கிறது எல்லா ஊர்லேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு கடையில் பட்டப்பகலில் சிறுவர்கள், மைனர் எல்லாரும், இந்த மைனர் சிறுவர்கள் உள்ளே பூந்து கத்தியை காமிச்சு அந்த கடையுடைய ஓனரோ அதை யாரோ அவங்க அதை மனைவி அதை கடையை பார்த்துக்கிறவங்க ஒரு பெண்மணி வேற ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்களுடைய அந்த செயினை வந்து பறிச்சுட்டு போயிருக்காங்க கத்தியை காமிச்சு, தூத்துக்குடி ஏரல் பகுதியில். இந்த மாதிரி இதில் என்னென்னா சிறுவர்கள், நீங்கள் குற்றம் வந்து எந்த அளவுக்கு சமுதாயத்தில் வந்து ஊடுருவி இருக்கிறது, அடிமட்டத்தில்னா சிறுவர்கள் மத்தியில். இன்றைக்கி பாருங்கள், எந்த ஒரு கொலைனாலும் 16-17 வயசு பையனை வச்சு தான் கொலைகள் அதிகமாக நிகழ்கிறது. ஏன்னு கேட்டால் அவனை வந்து சிறையில் நீங்கள் வந்து அடைக்க முடியாது, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்ப முடியுன்றதுனால சிறுவர்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்களும் அதோடைய ஆழம் தெரியாமல் அதில் சிக்கி கொண்டு, ரெண்டாவது கத்தி பிடிச்சவன் கத்தியால் தான் ஜாவான். நீங்கள் அந்த 15-14 வயசில் அவன் வந்து அருவாள் எடுத்துட்டான்னா அவன் ரவுடியாக வராமல் வேற என்னவா வருவான்? எங்களுக்கு புரியுது. நீங்கள் அந்த மாதிரி சிறுவர்களிடம் இன்றைக்கே வந்து அருவாள் கத்தியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பழகி விடுறது வந்து அது வந்து பிற்காலத்தில் நம்ம கட்சி வளர்க்கும் திட்டம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. கட்சிக்கு எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக வந்து குறிப்பிட்ட கட்சிகள் அப்படிலாம் செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர் இளைஞர் சமுதாயம் என்ன கதிக்கு ஆளாகும்? அவன் 14-15 வயசில் அவன் அருவாள் எடுத்து போய் வெட்டுறான். பட்டப்பகலில் ஒரு கடையில் பூந்து, இத்தனை கடைக்கு நடுவில் பூந்து வருதுன்னா அவனுக்கு காவல்துறையின் மீது அவனுக்கு என்ன மரியாதை இருக்கிறது, அவனுக்கு என்ன பயம் இருக்கிறது? இது இன்னும் ஏதோ ஒரு இதில் அதே பகுதி திருநெல்வேலி பகுதியில் தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கஞ்சா வியாபாரியை பிடிச்சிட்டாங்க. ஏதோ கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ போய் பிடிச்சிட்டாங்க, அவனை கைது பண்ணிட்டாங்க. அதுக்காக அவனுடைய சகாக்கள் அந்த தச்சநல்லூர் இதில் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த மாவட்டத்தில் பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது எரிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் எரிந்தவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன். முதல்ல அந்த காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு எரியும் அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வருகிறது? அது யாரு? கஞ்சா வியாபாரிகள். அவனுக்கு என்ன கோபம்? பிடிச்சாங்கிறது மட்டும் கோபம் இல்லை, கோபத்துடைய உண்மைத்தன்மை என்னன்னு நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா மாதம் கரெக்டாக வந்து லஞ்சம் மட்டும் காசு வாங்கிக்கிறாங்க இந்த காவல்துறையில். ஆனால் திடீர்னு கணக்கு காமினுங்கிறதுக்காக நம்ம ஆளுங்களை 2 பேரை பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க. அந்த கோபம் அந்த மாதிரி இப்படி வந்து ஒரு குற்ற பரம்பரையாக தமிழர்களை வந்து ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் காலத்தில் வந்து ஒரு சில ஜாதிகளை வந்து குற்ற ஜாதிகள் குற்ற பரம்பரைன்னு சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லி பிற்காலத்தில் அதுக்கு எதிர்ப்பு வந்து அதையெல்லாம் நீக்கி அரசு பதிவுகளிலிருந்து நீக்கி இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாலே குற்ற பரம்பரை. இப்போதான் போன எபிசோடில் பேசுகிறோம், உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளை போடக்கூடாதுன்னு சொல்லி போடுதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகளுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது நம்ம தேசிய அளவில், நீதிமன்ற அளவில், உச்ச நீதிமன்ற அளவில்? எல்லாமே இதெல்லாம் அந்த கஞ்சா வியாபாரிகள் பெட்ரோல் குண்டு போடுறது, சிறுவர்கள் வந்து உள்ள பூந்து பண்ணுறது, இதுதான் வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறதுன்னு சொல்லுவார் முதல்வர். என்ன இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அடுத்ததாக கீழக்கரையிலிருந்து இப்ராஹிம் சேட் கேட்கிறார். இரவில் பெண்கள் வெளியே நடமாடக்கூடாது என்கிறாரே மேற்கு வங்க முதல்வர் மம்தா, அவங்க போவாங்க? பிரச்சனை இல்லை, அவங்க வரமாட்டாங்களா இருக்கும். அவங்களுக்கு 2வது
தமிழ்நாடாக இருந்தால் பிரச்சனை வரும். அது மேற்கு வங்காளம்ங்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 80 வயது மூதாட்டியாக இருந்தாலும் பாலியல் வன்முறை நடைபெறும். நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு வயதானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து, ஏன்னா அவங்கள வந்து நம்ம தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு முதல்வர் என்கிற முறையில் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் வசிப்பது தமிழ்நாடு அல்ல. தமிழ்நாட்டில் தான் 8 வயது சிறுமிக்கும் ஆபத்து, 80 வயது மூதாட்டிக்கும் வந்து பாலியல் வன்முறைக்கான ஆபத்து இருக்கிறது. ஆனால் அவங்க பேசுகிறது அபத்தம். இரவில் வந்து விடுதிகளில், கல்லூரி விடுதிகளில் தங்கும் பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வந்ததுன்னா, முன்னால் ஆர்ஜி கார்னு ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு பெண்ணை வந்து அது மிக மிக பரபரப்பாக நடந்தது. இப்போ போன வாரம் மறுபடியும் இன்னொரு இதே மாதிரி ஒரு மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து இரவில் டின்னர் சாப்பிட போகும்போது ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவர்கள் 5 பேர் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. 5 பேரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள். நம்ம வந்து இதை மத ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் ஆக மொத்தம் வந்து மேற்கு வங்காளத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்கிற பொதுவான, ஏன் வந்து அந்த மதம் உள்ளே வருதுன்னா, அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் மீது பெரிய தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடுது. குற்றம் செய்தால் கூட அவர்களுக்கு என்ற சிறுபான்மை என்றால் ஒரு சலுகை, ஒரு குறிப்பிட்ட மதம் என்றால் சலுகை. இது இந்தியாவில் வந்து மதசார்பற்றன்னு சொல்லக்கூடிய அரசு, உதாரணமாக தமிழ்நாடு அரசே எடுத்துங்க, மதசார்பற்ற அரசு. அப்புறம் இந்து அறநிலையத்துறைன்னு மட்டும் வச்சுருக்கீங்க, இஸ்லாமிய அறநிலையத்துறையே வைக்கல, கிறிஸ்தவ அறநிலையத்துறையே வைக்கல. நீங்கள் தான் மதசார்பற்றல்ல. கோயிலெலாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணிங்கன்னா மசூதியெலாம் நிர்வாகம் பண்ணணும், சர்ச்செல்லாம் நிர்வாகம் பண்ணணுமா இல்லையா? அப்போ தானே மதசார்பற்ற. இங்கே மட்டும் மதசார்பற்ற, அங்கே வரும்போது நீங்கள் உண்டியெல்லாம் வச்சுங்க, நீங்கள் சௌரியமாக உங்கள் வசூல் நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுக்குறோம். இதுதான் மதசார்பற்ற. அது மாதிரி அங்கே வந்து இரவில் வெளியில் போகக்கூடாதுன்னா, அந்த குறிப்பிட்ட மாணவியை, மருத்துவக் கல்லூரி மாணவி, சப்போஸ் அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, அந்த ட்ரெயினியாக போடுவாங்க. ஆமாம், நைட் டியூட்டி போடுவாங்கல்ல, எப்படி போவாங்க? அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அரசு ஒரு ஜீவோ போடணும், பெண்களுக்கு வந்து இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்டே போடக்கூடாது. இது பாசிபிளா? இப்போ நம்ம கூட ஆஸ்பத்திரிலாம் இருக்குது, செவிலியர்கள்லாம் இருக்காங்க, நைட் டியூட்டியில் இருக்க தான் இருப்பாங்க. அவங்க செவிலியர்களே நைட் டியூட்டியில் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் யார் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா? அதாவது வாழ்க்கை முறை நடக்க வேண்டாமா? ஒரு மருத்துவமனையோ இல்லை எத்தனையோ இடங்களில் வந்து பெண்கள் வந்து, இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கூட சில இடங்களில் வந்து இப்போல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைனா கூட நைட் டியூட்டி அட்டன் பண்ண. போலீஸ் காவலர்கள் எடுத்துங்களேன், முடிந்தவரை அவர்களுக்கு நைட் டியூட்டி போடாமல் இருக்கலாமே தவிர முழுதுமாக தவிர்த்து விட முடியாது. அந்த அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இரவில் யாரும் வெளியே வராதிங்க. ஏன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தவறு செய்தார்கள்னா அவங்க பேரில் வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கிறதுல அவங்களுக்கு சில அரசியல் பிரச்சனை. அதுவும் அடுத்த வருஷம் 2026 தேர்தல் வருதுங்க, சட்டமன்ற தேர்தல். ரெண்டாவது தேர்தல், அதெல்லாம் விடுங்க. இரவு நேரத்தில் மகாத்மா காந்தி சொல்லிட்டு போனார், அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க, இது ஒன்று தான் பாக்கி இருக்கா? என்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெண் வந்து இரவில் தனியாக வந்து தைரியமாக நடமாட முடிகிறதோ அன்றைக்கி தான் இந்தியாவில் சுதந்திரம்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் வரும்னு தோணலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் போல். நம்ம காலத்தில் நடக்கும்னு தோணலை, பிற்காலத்தில் தெரியல, பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக திருத்தணியிலிருந்து கேசவ பாரதி கேட்குறாங்க, 14 வருடங்களாக இருமல் மருந்து கம்பெனியை ஆய்வே செய்யாமல் விட்ட தமிழக அரசு, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, அதுக்கு பிரச்சனை வந்து காரணம் வந்து அந்த கம்பெனியோட பேர் தான். ஏன் சார், என்ன பேர் சார்? ஸ்ரீ சன்னு வச்சாலே பிரச்சனை தான். SRESAN. ஓ, அந்த சார். நீங்கள் வேறு எதுவும் ஸ்பெல்லிங்கெல்லாம் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ஏதோ பேரில் பிரச்சனையாக, சில பேருக்கு அந்த வாஸ்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரின்னு ரொம்ப சுகாதாரமற்ற சூழ்நிலையில் 14 வருஷமாக கம்பெனி நடத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கணும், இவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறையா விதிமுறைகள் இருக்குது. வருடம் ஆய்வு செய்வது யார் செய்யணும்? ட்ரக் கண்ட்ரோலர், மாநில அரசு தான் செய்யணும். இப்போ 14 வருஷமாக வந்து ஆய்வே நடத்தப்படவில்லை என்றால் இது திமுக அரசு சார்ந்தது மட்டுமல்ல, அதிமுகவும் சார்ந்தது தான். இப்போ 2011 14 வருஷம்னா, இப்போ அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையிலும் எடப்பாடி தலைமையிலும் இருந்த போதும் இது நடக்கவில்லை, ஸ்டாலின் தலைமையில் அரசு வந்தும் நடக்கவில்லை.
அப்படின்னா இப்போ திமுக அதிமுக ரெண்டும் தான் இதுக்கு குற்றவாளிகள். ஒரு தடவை கூட வந்து ஆய்வே செய்யலை. அதே மாதிரி அந்த மத்திய ட்ரக் கண்ட்ரோலர் அந்த அமைப்பு வந்து இந்த ட்ரக் கண்ட்ரோலர்ஸ், இந்த மருந்து ஆய்வாளர்கள்லாம் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் யாரையுமே அனுப்பலை. இலவசமாக பயிற்சி அளிக்கிறது மத்திய அரசு. எதெல்லாம் விஷத்தன்மை உள்ளது, மருந்தில் எதை கலக்கலாம், எதை கலக்கக்கூடாது, நீங்கள் எதை போய் பார்க்கணும், அது சம்பந்தமான விஷயங்கள பயிற்சி. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, யாரும் போல. பல வருஷங்களாக போகிறது இல்லையா. இவன் என்ன கூப்பிட்றது, நான் என்ன போகிறது, ஒன்றிய அரசு அப்படின்னு. அப்படிதான் 14 வருஷமாக இந்த ட்ரக் கண்ட்ரோலர்லாம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க. இப்போ தான் நேற்று தான் வந்து அதில் முக்கிய அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகள் வீட்டிலலாம் இடி ரெய்டு வந்துடுச்சு. ஏன்னா 14 வருஷமாக போகாமல் இதை வந்து தவறை குற்றத்தை அனுமதித்து இருக்கிறார்கள் என்றால் பணம் வாங்கி கொண்டு தான் பண்ணிடணும். இது ஒன்றும் பெரிய யூகத்திற்கு பெரிய விஷயமே இல்லை. அப்போது இந்த திராவிட அரசு அப்படின்னு சொன்னால் அது நான் திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து 14 வருஷமாக ஒரு கம்பெனியை வந்து மருந்து, அதுவும் குழந்தைகளுக்கான இருமல் மருந்து, நல்ல வேலைன்னு சொல்கிறது கூட நியாயம் இல்லை. மத்திய பிரதேசத்தில் வந்து 20 குழந்தைகள் இறந்து விட்டன. மற்ற மாநிலங்களில் அவன் பாருங்கள் எவ்வளோ புட்சாலி, அவன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான் பாருங்கள். அந்த ஓனர் யாரோ ரங்கநாதன் ஒரு ஆள். இது உள்ள போனால் தான் இதுக்கப்புறம் வந்து எந்த கட்சியோட வந்து தொடர்பு இருந்தது, என்ன சார்பு, எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் வந்து அவரால் வந்து ஆய்வு இல்லாமல் சமாளிக்க முடிகிறது என்றால் அது ஊழல் தான். அது கட்சியை தாண்டிய ஊழல். இந்த மருந்தை எங்கேயும் தமிழ்நாட்டில் அவ்வளோவா விற்கவே இல்லை. எவ்வளோ கில்லாடி பாருங்க. இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதோடைய பாதிப்பு வந்துடும். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இப்படி ஊராக பஞ்சாப்னு அனுப்பிச்சி விட்டான். அங்கெல்லாம் தான் வந்து இறப்புகள் நேர்ந்து கொண்டிருக்கேன். சிறு சிறு குழந்தைகள் சாதாரண இருமல் மருந்து வீட்டில் நார்மலாக இருமல் மருந்துன்னா அந்த ஃபார்மசி ஃபோன் பண்ணி என்ன மருந்துங்க, இந்த மருந்துக்கு பேர் கோல்ட்ரிஃப்னு பேர். அது கோல்ட்ரிஃப் கொடுத்தா சரியாக போங்கன்னு நார்மலாக டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க. மருந்து கடையில் போய் இருமல் மருந்து ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு தவா. அந்த இருமல் மருந்தில் விஷத்தன்மை உள்ள ஏதோ ஒரு லைக்கால் என்ற ஏதோ ஒரு ரசாயனம் வந்து அதிகமாக கலக்கப்பட்டிருக்கு. ஆய்வே இல்லை 14 வருஷமாக. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஞாபகம் வரக்கூடாது. போன சில மாதங்களுக்கு முன்னால் தான் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் தமிழ்நாடு மருத்துவ சேவை துறையில் டிஎம்எஸ்ன்னு இருக்குல்ல, தேனாம்பேட்டை, அதில் இயக்குனராக இருந்த திரு ராஜமூர்த்தி அவர்கள் ஓய்வு பெற்றார் சில மாதங்களுக்கு முன்னால். அவர் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இயக்குனராக வந்தார். அதுக்கு முன்னால் உதவி இயக்குனரெலாம் இருந்தார். அவர் வந்து நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மைத்துனர். இந்த செய்திக்கும் இந்த கோல்ட்ரிஃபுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ட்ரக் கண்ட்ரோலு மெடிக்கல் சர்வீசஸ்னு வரும்பொழுது இது ஞாபகத்துக்கு வந்தது சொன்னேன், அவ்வளோதான். ஓகே சார், நல்லா ஞாபகத்துக்கு வந்தது சார். சூப்பர் சார். அப்படியே என்னால் காதோடுன்னு சொல்லிடுங்க சார். காதோடு இப்போ வந்து பரபரப்பாக இருக்கிற, நீங்கள் எங்கேயோ கல்யாணம் ஆனோன்னு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க, ஏதோ கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? போய் செந்தில் ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லையா? செந்தில் ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. எது? தாவேகா உச்சநீதிமன்ற பிரச்சனை. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நீதிபதி, நமக்கு பேர் தெரியாது, நான் முதல்ல நீங்கள் திருமண விஷயமா கோயிலுக்கு போனதுக்கும் கேட்ட கேள்விக்கும் இப்போ நான் சொல்ல போகிற காதோடுக்கும் அனாவசியமாக சம்மந்தப்படுத்திட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? போட்டாச்சு. ஆமாம், நீங்கள் வந்து செந்திலாண்டவரை வந்து இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க, இது போய் தரிசனம் பண்ணிட்டீங்க, வாழ்க வளர்க, உங்கள் பக்தி ஓங்குக, ரைட்டு. இப்போ வந்து அந்த நீதி புள்ளி அவர் மீது கடுமையான சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆமாம், அதாவது அவருடைய உத்தரவில் வந்து பல கேள்விகள் எழுகின்றன. அதனால் நேர்மையான ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு அந்த உத்தரவு வந்து நேர்மை இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக அது எப்படி சொல்லமோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்பொழுது உச்சநீதிமன்றமே கொதித்து போயிருக்கிறதாம். இதில் வந்து ஏன்னு கேட்டால் ஒரு சிவில் வழக்கை வந்து கிரிமினல் வழக்காக சட்டவிரோதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர் மாற்றியிருக்கிறார். அவர்கிட்டையும் அறிக்கையெல்லாம் கேட்டு விசாரணையில் உட்படுத்தி இருக்காங்க.
இப்பொழுது அந்த நீதிபதி இப்படி செய்த அந்த நீதிபதியுடைய பின்புலத்தை விசாரித்தால் அவர் ஒரு கட்சியில் வந்து இருந்திருக்கிறார். எந்த கட்சி என்பது எல்லாருடைய யோகத்துக்கும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போ அவரை உடனடியாக, அதாவது குறைந்த காலத்தில் வடகிழக்கு மாநிலத்தில், அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை யாரையோ திருப்திப்படுத்துவதற்காகவோ ஒரு நீதிபதி செயல்பட்டார் என்று உச்சநீதிமன்றம் நினைக்கும் பொழுது காரணங்களை தவிர்த்து விட்டு பணிமாற்றம் மட்டும் அமைதியாக பண்ணிடுவாங்க. சம்பந்தமே இல்லாமல் தூக்கி எங்கேயோ போட்டுருவாங்க. ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவரை வந்து ஏதோ மிசோரம், மணிப்பூர், அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலத்தில் எங்கேயோ போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். இப்போ இவர் வந்து உடனடியாக இந்த கதவை தட்டி இருக்கிறார். எந்த கதவு வழியாக அவர் வந்து அந்த பதவிக்கு வந்தாரோ அந்த கதவை தட்டி இருக்கிறார். அந்த கதவை தட்டினா அங்கே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த சமயத்தில் நாங்கள் உள்ளே பூந்தோம்னா இந்த விஷயத்தில் இருக்கிற சிக்கல் பத்தாதுன்னு இது இன்னும் பெருசாகிடும். ஏற்கனவே சிக்கலே இவங்களை சுற்றி தான், செய்த பாவத்தை சுற்றி. செய்த பாவம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, செய்த பாவம் அதான். ஸோ செய்த பாவத்தை சுற்றி பிரச்சனை இருக்கும்போது இப்படி இதில் போய் தலையிட்டு இன்னும் சிக்கல் வேண்டான்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த நீதி புள்ளியுடைய உறவினர் அவர் வந்து எங்கே இருக்காருன்னா தாமரை பூத்த தடாகத்தில் அவர் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். இது கலப்பு மனம் அவங்க வீட்டில். அவரை பிடித்து அவர் மூலமாக டெல்லியில் வந்து காய் நகர்த்தி ஏதாவது வந்து செய்யணுமா, செஞ்சு வந்து இந்த பணிமாற்றத்தை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு என்ன வழின்னு பார்க்குறார். அதாவது ஒரு மருமகனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வந்து தான் ஞாபகம் வருது. முருகனுக்கு மாமா யார்? விஷ்ணு. விஷ்ணுனா பெருமாள், திருப்பதி பெருமாள் இல்லையா? நமக்கு உடனே விஷ்ணுன்னா நமக்கு உடனே திருப்பதி, சென்னைக்கு அருகில் இருக்கிறது திருப்பதி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த திருப்பதி மூலமாக அங்கே வந்து காய் நகர்த்துகிறாராம். ஆனால் அங்கே எதுவும் வந்து கிட்டேயே வராதிங்க அப்படின்னு சொல்லி அங்கே கோபமாக இருக்கப்பட்டது, கதவு மூடப்பட்டது. அங்கே வந்து இவர் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் உச்சத்தில் இருப்பவரிடம் வந்து வேற ஒரு ரூட்டில் அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர், வழக்கமாக அந்த இனத்தை சேர்ந்த, நம்ம அப்படி தானே பார்ப்பாங்க. ஒரு ஜட்ஜி இருக்காருன்னா உடனே ஒரு வழக்கு வருதுன்னா அவர் ஜாதியில் ஒரு வக்கீலாக பார்த்து, இப்படி தானே அது நம்ம பாரம்பரிய வழக்கம் அதானே. அந்த மாதிரி வந்து அந்த உச்ச நீதிமன்றத்துடைய உச்சத்திடம் வந்து நெருங்கி பார்த்துருக்காங்க. அவர் வந்து நானே பிரச்சனையில் இருக்கேன், அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதே பெருமாள் விஷயத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு. இந்த பெருமாள் தலையை வெட்டினா அவங்க பெருமாள் கிட்டே போய் கேளுங்க அவரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வாயை விட போக யாரோ ஒருத்தர் வந்து காலில் அணிந்து இருந்ததை வந்து தூக்கி எறிஞ்சு அது ஒரு பெரிய இதாகி போச்சு. அப்போ வந்து அவர் செய்தது தவிர அவர் பேரில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்தா கடைசியில் அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர், காலணியை கழட்டி எழுந்தவரும். அப்போ எப்படி அது சிக்கல் வரும். அதனால் வந்து அது பதிவு பண்ணாமையே அதை நாசூக்காக விட்டுட்டாங்க. பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டதாக வந்து கணக்கு பண்ணிட்டாங்க. இந்த சர்ச்சையிலேருந்து அவர் அடுத்த மாதம் வேறு அந்த உச்சத்தின் உச்சம் வந்து அடுத்த மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் அவருக்கு பணிக்காலம் முடிகிறது, வேறு யாரோ வராங்க. நீங்கள் இந்த சமயத்தில் வந்து என்ன வம்பு பண்ணாதீங்க. வேணா என்னால் முடிஞ்சது வந்து நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதில் கையெழுத்து போடாமல் வச்சுட்டு போகிறேன். புதுசாக வரவர் போடாட்டா போடுறாரு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டதாகவும் இப்பொழுது அந்த நீதி புள்ளி வந்து பல கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். எந்த கதவும் திறக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. நீதித்துறைங்கிறதுனால நம்ம இவ்வளவு வளைச்சு சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் இன்றைய காதோடு. சார், கேள்விகளுக்கான பதிலும் அருமை, காதோடும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.